தெரியும். அவருக்கு வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து தேர்தலில் வந்து படுதோல்வி வந்து அவருடைய தொகுதியில கோயம்புத்தூர் நின்னாரு. அந்த கோவை தொகுதியில கண்டிப்பா அவர் தோக்க போறது தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, அதாவது அண்ணாமலை போல ஒரு பொய் சொல்றதுக்குன்னு ஒரு ஆஸ்கர் அவார்டு, உலகத்திலே ஒரு மகா பொய்யன் அப்படின்னா அண்ணாமலை தான் சொல்லுவோம். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத பொய் சொல்றது. 1,00,000 ஓட்டு காணான்னு போனவங்க அண்ணாமலைக்கு ஆதரவு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆர்ப்பாட்டம் பண்றவங்க எல்லா பேர்லயும் ஓட்டு போடுவார்கள். எப்படி ஒரு கிராமத்தில் உள்ளவங்க அவங்க லேப்டாப் வச்சு ஆன்லைன்ல வந்து முனியம்மா, கண்ணம்மா, அப்புறம் வந்து இவங்க அவங்கன்னு சொல்லி பேரை தேடி நிற்பாங்களா? அவங்க ஒவ்வொரு தடவை ஓட்டு போட்டவங்க பேரு அந்த லிஸ்ட்ல வந்து தானே இருக்கு. எப்படி திடீர்னு காணாம போவோம்? நான் கேட்குறேன், திடீர்னு எப்படி காணாம போவோம்? எத்தனை பேர் எலெக்ஷன் வெப்சைட்டை வந்து ஆப்ரேட் பண்ண தெரியும்னு கேளுங்க. தெரியாது. இவங்க எல்லாம் போயிட்டாலும் இது அங்கே போய் அந்த சென்டர்ல போய் உட்கார்ந்தா பார்க்க முடியாது. சட்டத்தை கையில் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து கரும்பு தரும். ஆனா நாங்க வந்து சமுதாயத்துடைய பிரச்சனைகளை இந்த மாதிரி ஊடகங்களை சொன்னா எங்க மேல இரும்புக்கிறோம். பல மாதங்களாவது இந்த வேங்கவேல் சம்பவம் இன்னும் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்களாம். அதாவது ஒரு இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இப்போ இந்த இவிஎம்மோ அந்த விவிபேட் பற்றி வருது. அதனால அந்த தீர்ப்பு இன்னைக்கு வர சொல்லலாம், நான் அந்த கருத்து சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, அதாவது அண்ணாமலை போல ஒரு பொய் சொல்றதுக்குன்னு ஒரு ஆஸ்கர் அவார்டு, உலகத்திலே ஒரு மகா பொய்யன் அப்படின்னா அண்ணாமலை தான் சொல்லுவோம். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத பொய் சொல்றது. தெரியும். அவருக்கு வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தலில் வந்து படுதோல்வி வந்து அவருடைய தொகுதியில கோயம்புத்தூர் நின்னாரு. அந்த கோவை தொகுதியில கண்டிப்பா அவர் தோக்க போறது தெரியும். தெரிஞ்சுட்டு என்ன யோசனை? 1,00,000 ஓட்டு காணான்னு. 1,00,000 ஓட்டு காணான்னு போனவங்க அண்ணாமலைக்கு ஆதரவு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆர்ப்பாட்டம் பண்றவங்க எல்லா பேர்லயும் ஓட்டு போட்டவர்கள் இருக்கு. எல்லா பேர்லயும் ஓட்டு போட்டவர்கள் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. 1,00,000 ஓட்டுனா நம்பக்கூடியதா இருக்காது. ஏதோ ஒரு பூத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே எல்லாம் நாங்கள்லாம் பல எலெக்ஷனை சந்திச்சவங்க. ஒரு பூத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓட்டு, 15 ஓட்டு, 20 ஓட்டு, இல்லை 50 ஓட்டு கூட போகலாம். அந்த மாதிரி பார்த்தா டெத்து, ஷிஃப்டடு, இந்த மாதிரி. ஆனால் இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை தேர்தல் கமிஷன் வந்து சொதப்பிடுச்சு. அது நம்ம ஒத்துக்கொண்டாகணும். ஏன்னா பல பேருடைய வாக்குகள்ல ஏன்னா எப்படி ஒரு கிராமத்தில் உள்ளவங்க அவங்க லேப்டாப் வச்சு ஆன்லைனில் வந்து முனியம்மா, கண்ணம்மா, அப்புறம் வந்து இவங்க அவங்கன்னு சொல்லி பேரை தேடி நிற்பாங்களா? அவங்க அரசியல் கட்சி தான் கடமை செய்யுது. ஒவ்வொரு தடவை ஓட்டு போட்டவங்க பேரு அந்த லிஸ்ட்ல வந்து தானே இருக்கு. எப்படி திடீர்னு காணாம போவோம்? நான் கேட்குறேன், திடீர்னு எப்படி காணாம போவோம்? புதுசா வந்து என்ரோல் பண்ணவங்க அவங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம என்ரோல் பண்ணோம், நம்ம பேர் இருக்கே இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? எனக்கு ஐடென்டி கார்டு கொடுத்துருக்கு, அது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கு. நான் வந்து 1991 போட்டிருக்கேன், 96 போட்டிருக்கேன், 2001 போட்டிருக்கேன், 2006 போட்டிருக்கேன், 2011 போட்டிருக்கேன், 2021 போட்டிருக்கேன். அப்போ என்னுடைய ஓட்டு வரிசையா வந்து தானே இருக்கு. திடீர்னு எப்படி வந்து காணாம போவோம்? அது எப்படி காணாம போவோம்? அதை வந்து பார்த்தா ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா 6 கோடி பேர், 6 கோடி வாக்காளர்கள், 6 கோடி சில்லற வாக்காளர்கள், 6 கோடி பேர் லேப்டாப் வச்சுட்டு அவங்க பேர் வந்துச்சா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கோம். எப்படிங்க சாத்தியக்கூறு? எத்தனை பேர் எலெக்ஷன் வெப்சைட்டை வந்து ஆப்ரேட் பண்ண தெரியும்னு கேளுங்க. தெரியாது. இவங்க எல்லாம் போயிட்டாலும் இது அங்கே போய் அந்த சென்டரில் போய் உட்கார்ந்தா பார்க்க முடியாது. அப்படி எத்தனை பேர் வந்து பார்க்க முடியும்? அப்போ யாருடைய பொறுப்பு? அப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களோ, ஒரு நகரத்தில் ஒரு வார்டில் இருக்கிற ஒரு குப்பனோ, சுப்பனோ, முன்சாமியோ, கந்தனோ, யாரோ அவங்களுடைய வாக்கு இல்லைன்னா யார் பொறுப்பாப்பா? எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பாப்பா? தொடர்ச்சியா வாக்கு அளிச்சவங்களுக்கு வாக்கே கிடையாது. அது கார்டு இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த கார்டு இருக்கு. ஆனால் இதில் கிடையாது. உள்ளே போனால் அந்த லிஸ்ட்டில் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் குளறுபடி. அரசுனா ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொடுக்கணும். அதாவது வந்து 2 வித பார்வை இருக்கணும் ஒரு அரசாங்கத்துக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சட்டத்தை கையில் எடுத்துக்கணும். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்த் வித் அயர்ன் ஹேண்ட், இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அதே நேரத்தில் வந்து பொதுமக்களை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி உட்பட ஆக்கப்பூர்வ யோசனை செய்கிறவங்கள அவங்கள வந்து சாப்பிட்டா அணுகணும். ஆனால் அப்படியே மாறுது. சட்டத்தை கையில் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து கரும்பு தரும். ஆனால் நாங்கள் வந்து சமுதாயத்துடைய பிரச்சனைகளை இந்த மாதிரி ஊடகங்களை சொன்னால் எங்கள் மேலே இரும்புக்கிறோம். எப்படி பாருங்க, எங்கள் மேலே இரும்புக்கிறோம்.
சட்டத்தை கையில் எடுத்துக்கணும் கரும்புக்கு வரும். கட்சிக்காரங்களுக்கு என்ன திமுகவுக்கு அட என்னடா போயிட்டு எது செஞ்சாலும் தலைமை கண்டுக்காது இல்லையா, அதனால நம்ம எல்லாம் செய்வோம் அப்படின்ற அடிப்படையில் அந்த பயம் இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு, ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு பக்கம் எல்லா விதமான அத்துமீறல்கள், ஒரு பக்கம் என்ன இது தொடர்ந்து இந்த 3 வருஷத்துல ஆதி திராவிட மக்கள் பழங்குடியினர்கள் இவர்கள் தாக்கப்படுகின்ற இவர்கள் இந்த மாதிரியான இந்த வேங்க வெயில ஏங்க விஞ்ஞானம் எவ்வளோ முன்னேறி இருக்கு, எவ்வளோ அட்வான்ஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பல மாதங்களாவது இந்த வேங்க வெயில் சம்பவம் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்களாம். இதே போலீஸ் தானே அம்மா கிட்ட இருந்தது, இந்த போலீஸ் ஸ்காட்லாண்ட் யார்டா இருந்தது இல்லை. ஆனால் இவர்கிட்ட மு.க. ஸ்டாலின் கிட்ட இருக்கிற போலீஸ் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா தலை சரியில்லை, தலை சேர்ந்தாலும் வால் ஆடும், தலையே சரியில்லைன்னு எப்படி வால் ஆடும். அதில் ஒட்டுமொத்தமாக உள்துறை கையில் வைத்திருக்கிறதுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட ஒரு அருகதை இல்லை, ஒரு தகுதியும் கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரியான விளைவுகள்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.